மலேசியாவும் ஆடி போச்சு. ஒரு போய் இறங்குறாரு, அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சாலையை சொல்றாங்க. அந்த சாலையை வந்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப்புக்கு அடுத்தபடியாக திரு விஜய் அவர்கள் வருகிற பொழுதுதான் அந்த சாலையை மூட்டினாங்க. அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு முக்கியத்துவமும் ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. பொருளாதாரம் இந்த அளவுக்கு கூட்டம் கூட்டினதுன்னு சொல்லிட்டு அந்த மலேசியாவுடைய புத்தகத்திலேயே, அது கின்னஸ் புத்தகம் மாதிரி ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறது. இந்த அளவுக்கு எவ்வளவு அழகா பேசியிருக்கிறார். எவ்வளவு என்ன வந்து பெரிய ராஜா விட்டு கண்ணுக்குட்டி என்ன பேசினாரு கிடையாது. என்ன இப்ப நான் சினிமா நான் முதல்ல நடிக்க வந்தப்போ முகம் நல்லா இல்லைன்னாங்க, என்னான்னு கேட்டாங்க. எவ்வளவோ அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்கித்தான் நான் வந்தேன், நான் நடிக்க வந்தேன். ஒரு கடற்கரை, பெரிய கடல், சினிமா உலகம் என்பது மிகப்பெரிய கடல். அந்த கடற்கரை ஓரமா ஒரு மணல் வீடு கட்டலான்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனா எனக்கு நீங்க மாளிகையை கட்டி கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது செய்யணும். 33 வருஷமா என்னை தூக்கி தாங்கி பிடிச்சிங்களே, அடுத்த 33 வருஷம் உங்களுக்காக நான் பாடுபடணும், கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் வருகிறார். அவ்வளவு அழகா பேசுறாங்க சார். ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குறாரு. ஒரு படத்துக்கு 250 கோடி, வருஷத்துக்கு 2 படம் நடிச்சா போதும் சார், 500 கோடி சார். காலையில சூரியன் உதயமாயும் மாலையில மறையறதுக்குள்ள அவருடைய ஒரு நாள் வருமானம் 1.5 கோடியிலிருந்து 2 கோடி சார். அவருடைய ஒரு நாள் வருமானம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 500 கோடினா, இன்னும் அவருக்கு ஒரு 20 வருஷம் மார்க்கெட்டை அசைக்க முடியாது. 20 வருஷம் மார்க்கெட்டை அசைக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி, ஒரு 10,000 கோடியை விட்டுட்டு, ஒரு வருஷம் 500 கோடியை விட்டுட்டு, வேண்டாம் விட்டுட்டு ஒரு மனிதன் அரசியலுக்கு வர்றார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார்.